ஈரானுடன் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், ஈரானுக்கு எந்த வகையிலாவது உதவும் எந்த நாடாக இருந்தாலும் கடுமையான பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதுக்கு இல்லையா சார் ஒரு முடிவு என்று தோன்றும் வகையில்தான் நாளுக்கு நாள் அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் மோதல் இருந்து வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை மீதான அதிகார நிலைநிறுத்தலுக்காக இரண்டு நாடுகளும் கடுமையாக போட்டி போட்டு வருகின்றன. இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான அமைதி ஒப்பந்தம் எந்தவித முன்னேற்றமும் இன்றி இருந்து வரும் நிலையில் மீண்டும் இரு நாடுகளும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. ஒரு பக்கம் ஹோர்முஸ் நீரிணை திறந்துதான் இருக்கிறது என்றும் அதை அமெரிக்காவின் ஒரு அங்கமாக அறிவிக்கிறேன் என்றும் ட்ரம்ப் கூற, மறுபக்கம் தங்களுடைய நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்காதவரை ஹோர்முஸ் நீரிணை மூடியேதான் இருக்கும் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் ஈரானுக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் ஈரானை தனிமைப்படுத்திவிடும் ஒரு அதிரடி அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இது முன் எப்போதும் இல்லாத வகையிலான பொருளாதார பேரழிவாக இருக்கும் என்று உலகின் மற்ற நாடுகளை எச்சரிக்கும் வகையில் அந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருக்கும் டொனால்டு டிரம்ப், ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள என்னை விட சிறந்த வாய்ப்பை வேறு யாரும் வழங்கவில்லை. துரதிருஷ்டவசமாக அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறிவிட்டனர். இதனால் இதுவரை எந்த ஒரு நாட்டின் மீது மேற்கொள்ளப்படாத மிக கடுமையான பொருளாதார நடவடிக்கையை தான் அறிவிக்கிறேன். இது முன் எப்போதும் இல்லாத அளவிலான பொருளாதார போராகவும் தனிமைப்படுத்தலாகவும் அமையும். ஈரானின் கடற்படை செயலிழந்துவிட்டது, விமானப்படை அழிக்கப்பட்டுவிட்டது, ராணுவ தொழிற்சாலைகள் தரைமட்டமாகிவிட்டன, அவர்களின் நாணயம் மதிப்பற்றதாகிவிட்டது. மொத்தமாக அந்த நாடே மிக மோசமான நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். இச்சூழலில்தான் ஈரானுக்கு உதவிகளை வழங்கும் வகையில் மற்ற நாடுகள் தங்கள் நிதி நிறுவனங்கள், வணிகங்கள், விமான நிலையங்கள் அல்லது அரசு அமைப்புகள் மூலம் எந்த வகையிலாவது உதவிகளை வழங்கினால் கடுமையான பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும், அந்நாட்டின் தொடர்புடைய எண்ணெய் கடத்தல், நாணய பரிமாற்ற ஏற்பாடுகள், பண பரிமாற்றங்கள், கப்பல் பதிவு சேவைகள் மற்றும் பினாமி நிறுவனங்கள் என அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும், நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும், இது ஒரு பொருளாதார பேரழிவு நாளாக இருக்கும், ஈரானின் அச்சுறுத்தலை முறியடிக்கவும் அவர்களை தனிமைப்படுத்தவும் அமெரிக்காவுடன் எங்கள் நட்பு நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். இந்த வெறிப்பிடித்தவர்கள் வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ளனர். இந்த நடவடிக்கைகள் அவர்களை முடக்குவதோடு உலகம் முழுவதும் பயங்கரவாதத்தை பரப்பும் அவர்களின் திறனையும் அழித்துவிடும். இனி ஈரானிடம் ஒருபோதும் அணு ஆயுதம் இருக்காது என்று கடுமையான அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இப்படி ட்ரம்ப் ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிப்பதாக அச்சுறுத்துவது இது முதன்முறையல்ல. ஏற்கனவே ஈரானின் எண்ணெய், கப்பல் போக்குவரத்து மற்றும் நிதித்துறைகள் மீது கடுமையான தடைகளை அமெரிக்கா விதித்துள்ளது. அது மட்டுமின்றி ஈரானிய துறைமுகங்கள் மீது கடற்படை முற்றுகையை விதித்ததோடு ஈரான் தனது எண்ணெய் வெளிநாடுகளுக்கு விற்க உதவுவதாக குற்றஞ்சாட்டப்பட்ட நிறுவனங்கள், தரகர்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்களையும் குறிவைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.